கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். ஆனால் கூட நம்ம எஸ்தர் புத்தகத்தில் கூட மொர்தெகாய் தன்னை வணங்கலன்னு சொல்லி ஆமான் என்ன செய்கிறாருன்னு அவனை எப்படியாவது அவன் குலத்தையே அழிக்குன்னு சொல்லி திட்டம் போடுறான். அப்போ கூட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, மனைவியும் ஸ்நேகிதர் என்ன பண்ணுறாங்கன்னா, மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தில் செய்ய வச்சு ராஜாட்ட சொல்லி தூக்கில் போடணும்னு சொல்லி மனைவியும் ஸ்நேகிதரும் ஆலோசனை கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் வம்சத்தையே அழிக்கணும்னு பிளான் போட்டுருக்காரு. அதுக்கு எல்லா காரியம் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஒரு பக்கம் மனைவியும் ஆலோசனை கொடுக்குறாங்க, மொர்தெகாயை தூக்கில் போடணும், நீ ஒரு தூக்கு மரம் செய் அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசனை கொடுக்க இவனுக்கும் அது கரெக்டாக இருக்குது. சரி, எல்லாம் செஞ்சு தூக்கு மரம்லாம் செஞ்சு எல்லாம் ரெடியாக வைக்கிறார். ரெடியாக வைக்கும்போது இவங்க தூக்கு மரம்லாம் செஞ்சு ரெடியே வச்சாங்க பாருங்கள். வச்ச அன்னைக்கு நைட்டு ராஜாவுக்கு தூக்கம் வரல. ராஜாவுக்கு தூக்கம் வராமல் இந்த நடபடி புஸ்தகத்தை எடுத்துன்னு வர சொல்கிறார். தூக்கமே வரலையே, எடுத்துன்னு வாப்பான்னு சொல்லி எடுத்துன்னு வர சொல்லி ராஜா அதை வாசிக்கிறார். அந்த நடபடி புஸ்தகத்தை வாசிக்கும்போது அதில் ராஜாவை சாகடிக்கும்படியாக 2 பேர் செயல்படும்போது அது அகாஸ்வேரு தான் அதை குறித்து அரண்மனையில் தெரிவிக்கிறார். அப்போது ராஜாவே அவர் காப்பாற்றிருக்கார். அப்போ அதை வாசிக்கிறார். அதை வாசித்த உடனே இப்போது ராஜாவை காப்பாற்றின அந்த மொர்தெகாய்க்கு அதனால் ஏதாவது கனம் கிடச்சிதா அப்படின்னு சொல்லி ராஜா விசாரிக்கிறார். அதுக்கான கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதான்னு ராஜா விசாரிக்கிறார். அப்போ அதுக்கு அங்கே இருக்கிற ஊழியக்காரர் சொல்கிறாங்க, எதுவும் செய்யலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாருன்னா, ராஜா முற்றத்தில் யார் இருக்காங்க முதல்ல கூப்பிட்றாரு. கரெக்டாக யார் தான் இருக்கிறது முற்றத்தில், யார் தூக்குமரம் மொர்தெகாய்க்கு விரோதமாக செயல்பட்டான்னு அந்த ஆமான் தான் அங்கே நிற்கிறான். உடனே ஆமானை வர சொல்லிவிட்டு, இந்த மாதிரி ராஜா கனம் பண்ண விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ராஜா யார்கிட்ட கேட்குறாரு, ஆமான் கிட்ட ராஜா கேட்குறாரு. அதுக்கு ஆமான் என்ன நினச்சிக்கிறான்னா, நம்மளை தானே, நம்ம தவிர வேறு யார் ராஜா கனம் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் மனசில் என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் சொல்கிறாரு ராஜா கிட்ட. ராஜா கனம் பண்ண விரும்புகிற குதிரையில் ஏற்றணும், ராஜ முடி வைக்கணும், அவர் என்னெல்லாம் ஆசைப்படுறாரோ அவருக்கு நினச்சிட்டு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ராஜா என்ன பண்ணுறாரா, நீ இன்னெல்லாம் இப்போ சொன்ன அதெல்லாம் மொர்தெகாய்க்கு செய்யின்னு சொல்கிறாரு. எவ்வளோ நல்ல தெய்வம் பார்த்தீங்களா. தூக்கு மரம் செஞ்ச அவன் கையாலேயே கனத்தை கொடுக்குறாரு ஆண்டவர். அவனுக்கு எப்படி இருந்திருக்கும். அன்றைக்கி தான் தூக்க மரம் செஞ்சான், அன்றைக்கி நைட்டு தான் ராஜாவுக்கு தூக்கம் வரல. எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். என்னதான் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழுப்பினா கூட ஆண்டவர் விடலை பாருங்க. அவன் கையாலேயே பாருங்கள், குதிரையில் ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனை அலங்கரித்த பின் அதுக்கப்புறம் மொர்தெகாய்க்கு அதே போல் அந்த கனத்தை ராஜா செய்கிறார். ஆமான் கையினாலே செய்கிறார். இதில் ஒன்று கூட தவறு, என்னெல்லாம் சொன்னேன் ஒன்று கூட தவறாமல் எல்லாத்தையும் செய்கின்றார். அப்போ அவன் சொன்னால் அப்படியே மொர்தெகாயை அலங்கரித்து குதிரையில் ஏற்றி நகரம் ஃபுல்லாக உலாவும்படி செய்கிறார். ஆண்டவர் எப்படி கனம் பண்ணுறார் பாருங்க. ஆண்டவர் அப்படியே கனம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தூக்கு மரம் செஞ்சால் பார்த்தீங்களா ஆமான்னு, அதில் அதே ராஜாவை வைத்தே ஆண்டவர் அந்த தூக்கு மரத்தில் ஆமானை போடுறார். எவ்வளவு ஒரு ஆண்டவர் செய்த காரியம். அதுதான் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுதான் அறுப்பான். நீ மொர்தெகாய்க்கு விரோதமாக நீ எழும்பி தூக்கு மரம் செஞ்ச, ஆனால் அதே தூக்கு மரத்தில் அதே ஆமானை போட வச்சார். யார் மொர்தெகாய்க்கு எதிர்த்து நின்னாங்களோ அவனை வச்சே ஆண்டவர் மொர்தெகாயை கனப்படுத்துகிறார். எவ்வளவு ஆச்சரியமான தேவன் நம்முடைய தேவன். அதனால் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் நான் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கணும். அப்போது மொர்தெகாய் அந்த குலத்தையே ஆண்டவர் காப்பாற்றுறார். என்ன தான் திட்டம் பண்ணுறார், யூத குலத்தையே அழிக்கணுன்ட்டு, எல்லாத்தையுமே ஆண்டவர் காப்பாற்றுறார். அது காரணமான ஆமான் ஆண்டவர் அதே தூக்கு மரத்தில் போடுறார். கர்த்தர் செய்கிறார் பாருங்கள். கரெக்டாக அந்த நேரத்தில் தூக்கு வராமல் செய்யலைன்னா கண்டிப்பாக அது நடந்திருக்கும் அவன் நினச்சது. ஆனால் கரெக்டாக தூக்கு வராமல் செஞ்சு அதே மொர்தெகாய் பண்ண அந்த நல்லதை கர்த்தர் பார்க்க வச்சு உடனே கூப்பிடும்போது அங்கே அவன் தான் நிற்கிறான் ஆமான்னு. எவ்வளோ அழகாக ஆண்டவர் செய்கிறார். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் அப்போ ஏன் அங்கே நம்ம கவலைப்படணும்.
நமக்கு விரோதமாக யாருன்னா எழும்பட்டுமே, நமக்கு விரோதமாக யாருன்னா துரோகம் பண்ணட்டும், தீங்கு நினைக்கட்டும், தீங்கு செய்யட்டும், என்ன செஞ்சாலும் அந்த தீங்கை அவர் நன்மையாக மாற்றிடுவார். தீமையை அப்படியே நன்மையாக ஆண்டவர் மாற்றிடுவார். முருதைக்கு தீங்கு செஞ்ச ஆமான அந்த அவனுக்கு முருதைக்கு அது நன்மையாக மாற்றிடுறார். அதுதான் ஆச்சரியமான தேவன். ஆனால் எதை விதைச்சானோ அதை அறுத்தான் ஆமான். அதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக மாத்திரம் நடந்தால் போதும். நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கர்த்தர் அவர்களுக்கு நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். நமக்காக காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுவார். எல்லாமே மாறுதலாக நடந்துச்சு. சூசா நகரம் கலங்குது, ஆனால் கர்த்தர் அப்படியே திருப்பி நம்ம காரியம் மாறுதலாக மாற்றிடுறாரு. அப்புறம் எல்லார் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம். யூத ஜனங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம். ஆமான் மரித்து போனான். உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களா? உங்களுக்கு விரோதமாக மந்திரம் பண்ணுறாங்களா? சூனியம் பண்ணுறாங்களா? விரோதமாக துரோகம் பண்ணுறாங்களா? என்ன வேணால் செய்யட்டும், கர்த்தர் நமக்காய் வழக்காடுவார். கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். எந்த பாதையில் போனாலும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார். அவரை மீறி எதுவும் நம்ம தொடவே தொடாது. எதுவுமே வியாதியும் தொடாது. என்ன திட்டங்கள் யார் என்ன மனுஷன் மூலமாக திட்டம் போட்டாலும் சரி, இல்லை எந்த வகையில் பிசாசு திட்டம் போட்டாலும் சரி, எதுவுமே நம்மை தொடாது. நம்மை பாதுகாக்க முடியாது. என் ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எதை விதைக்கிறாங்களோ அவங்க தான் அறுப்பாங்களே தவிர, நமக்காக தேவன் நீதி செய்வார், நியாயம் விசாரிப்பார். அதனால் இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்களே, எனக்கு விரோதமாக மந்திரம் பண்ணுறாங்களே, என் வாழ்க்கை எப்படி இருக்கேன், எனக்கு விரோதமாக என்னை தீங்கு நினைக்கிறாங்க, எதுவுமே தப்பே பண்ணலையே, ஆனால் எனக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிறாங்களே, தீங்கு பேசுகிறாங்களேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? எதுவுமே பண்ணாதீங்க. முருதைக்கு எதனா செஞ்சாரா? எதுவுமே செய்யலை. அவர் அமைதியாக தான் இருக்கார். ஆனால் அவருக்காக என் கர்த்தர் யுத்தம் பண்ணார். என் கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்தார். அவனுக்கு விரோதமாக எழும்புகளை மத்தியிலேயே கர்த்தர் உயர்த்தினார். அதே போல் அவங்கள உயர்த்துவார். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக நடக்கிறாங்களோ, செயல்படுறாங்களோ, அவங்க கண் முன்னாடி உங்கள் சத்துருக்களுக்கு முன்பு கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உங்கள் தலை எண்ணெயால் அவர் அபிஷேகம் பண்ணுவார். அவங்களுக்கு முன்னாடி தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எங்கெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டீங்க, எங்கெல்லாம் தலை குனிச்சிங்க, அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பு உங்கள் தலையை உயர்த்துவார். அதில் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், உங்களை நேசிக்கிறாரு. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக இருக்க எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனை இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே தகப்பனே, அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எப்படி மருதைக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணி ஆண்டவரே, அப்போ ஆமை ஸ்தோத்திரிக்கிற மருதைகாய் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையான காரியத்தை நீங்கள் செய்தீங்களோ, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆண்டவரை அப்பா யாரெல்லாம் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்களோ, எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் நீங்கள் யுத்தம் பண்ணி உடைய பிள்ளைகளுக்கு நீ ஜெயித்து கட்டளிடும்படியாக அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமம் மகிமையடைவதாக.